வாமுக்குண்ணா JC India Area B Zone 18 JC Century ஸ்காலர்ஷிப் பற்றிய தகவலை தெரிவிக்கின்ற நிகழ்வு. ஸோ அந்த நிகழ்வை ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். ஸோ அந்த மீட்டிங்கை முறைப்படி துவக்குகிறேன். நாங்கள் வந்து ஒரு உறுதிமொழி ஒன்று சொல்கிறோம். ஸோ அந்த உறுதிமொழியை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எங்களோட சேர்ந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணி தெரிவிங்க போதும். அந்த உறுதிமொழியை நீங்கள் கேட்டுக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை மனித வாழ்வுக்கு அர்த்தத்தையும் குறிப்புகளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சிறந்த முறையில் சிறந்த மனிதர்களை கொண்டு அடைய முடியும். அரசு சட்டத்தால் அமைய மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித வாழ்வில் அடங்கியுள்ளது. மக்கள் சேவையே மகத்தான சேவை என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி. ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் இது உலகம் முழுவதும் இயங்குகிற ஒரு அமைப்பு. இது ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஒரு தன்னலம் கருதாத ஒரு சமூக சேவையான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினால என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமுதாயத்துல வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையினர் நல்ல தலைவர்களா உருவாக்குவதற்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான திறன் பயிற்சிகள் வழங்கப்படுது. தொழில் வாய்ப்புகளுக்கு உரிய முன்னேற்பாடுகள், அதுக்குரிய வசதிகள், அதுக்குரிய உதவிகள், ஆள் பழக்கங்கள் நமக்கு இங்கே ஏற்படுகிறது. இதன் மூலமா இது ஒரு நல்ல ஒரு நட்புவட்டம் வளர்கிறது. அந்த நட்புவட்டம் மூலமா நம்ம பண்ணக்கூடிய தொழிலோ இல்ல நமக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்போ இல்ல ஏதோ ஒரு சந்தைப்படுத்தலோ இதை நம்ம செய்து கொள்ள முடிகிறது. இதன் மூலமா சமுதாயத்துல ஏதாவது ஒரு சாத்தியக்கூறுகள், அதாவது பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்கை உருவாக்குவதற்கான விஷயங்களையும் நாங்கள் மேற்கொள்கிறோம். இதுதான் எங்களுடைய அமைப்பினுடைய பட்சம். விருதுநகர்ல இதுல கிளை அப்படின்னு சொல்லி ஒரு 10 கிளை இயக்கங்கள் இருக்கு. சோ அதுல ஒண்ணுதான் JCA விருதுநகர் செஞ்சுரி. அந்த செஞ்சுரிங்கிற கிளை இயக்கத்தினுடைய இந்த 2025வது ஆண்டுடைய பிரசிடென்ட் தான் நான். என்னோட பேரு JFS W சார்லஸ் சாமுவேல்ராஜ். சோ என்னுடைய டீம் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. JC ஜெயக்குமார், அந்த டீம் பாத்தீங்கன்னா மோட்டார் வைண்டிங், ரிப்பேரிங், காயில், இந்த மாதிரியான விஷயங்கள், எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரியான எல்லா தொழில்களும் செய்யக்கூடியவங்க. நம்மளுடைய கிளை இயக்கத்துல வந்து VP மேனேஜ்மெண்டா அவங்க இருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட் மேனேஜ்மெண்டா இருக்காங்க. சோ அவங்க இந்த இடத்துல கைது நான் வரவேற்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய கிளை இயக்கத்தினுடைய டைரக்டர், மேனேஜ்மெண்ட் டைரக்டர் JC பிரான்சிஸ் ஐயா அவங்க வந்திருக்காங்க. ஐயா வந்து இன்சூரன்ஸ், செக்யூரிட்டி லோன், அக்ரிகல்ச்சர் லோன் விஷயங்களுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க உங்களோட என்ன செய்யறோம் அந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். JCA இருந்து ஒவ்வொரு வருஷமும் JCA இந்தியால இருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க. யாருக்கெல்லாம் அதுக்கு பிரிவிலேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒற்றை பெற்றோர் குழந்தையா இருக்கிறவங்களுக்கோ அல்லது தாய் தகவல் இல்லாத பிள்ளைங்களா இருக்கிறவங்களுக்கோ அல்லது மாற்றுத்திறன் உடைய பிள்ளைங்களா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கோ அல்லது பொருளாதார ரீதியில அவங்க கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைங்களா இருக்கிறவங்களுக்கோ அப்படிப்பட்டவங்களை எடுத்து அதுவும் இல்ல நல்லா படிச்சு மார்க் எடுக்கக்கூடிய பிள்ளைகளை மதிப்பெண் அடிப்படையில சூஸ் பண்ணி அந்த மதிப்பெண் அடிப்படையில அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு வழங்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது 2 வகையில வழங்கப்படுது. முதலாவது வகை பாத்தீங்க அப்படின்னா 60% மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்கள், இது முதல் கேட்டகரி. இரண்டாவது இது வந்து சகோதரர்களும், அதாவது தம்பிமாரும் அனுபவிக்கலாம், தங்கச்சிமாரும் அனுபவிக்கலாம்.
இரண்டாவது ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரி வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்காக. மாணவிகள்ல 90 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்கள் அது ஒரு கேட்டகரியா வச்சிருக்காங்க. எம்பவர் ஹர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்களை நாங்கள் நடத்துகிறோம். இந்த அடிப்படையில் தான் உங்க பள்ளிகளுக்கு நாங்கள் கேட்டிருந்தோம், ஒரு சில லிஸ்ட் எடுத்திருந்தோம். இன்னொரு ஒரு சில பள்ளிகளில் இருந்து நாங்கள் கேட்டிருந்தோம், அங்கேயும் நாங்கள் செஞ்சிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு சில குழந்தைகளுக்கு உரிய வாய்ப்புகளை எங்களுக்கு தேசிய லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுலதான் 3 குழந்தைகள் நம்மளுடைய பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அந்த 3 பேர் அம்மா சொன்னாங்க. நான் மறுபடியும் அவங்கள கொஞ்சம் முன்னாடி வர நான் விரும்புறேன். கொஞ்சம் நீங்க முன்னாடி வந்துருங்க. முனியராசு, சாமுவேல், சாலமன், பிரீத்தி. ஸோ இவங்களுக்கு நல்ல ஒரு கரகோஷம் கொடுத்துடலாம். சரிங்களா? நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கடவுளை அப்படிங்கிறது அவங்க கஷ்டப்பட்டு படிச்சதுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். சரியா? இப்பெல்லாம் கண்டுபிடிச்சு போனை பார்க்காம டிவி பார்க்காம உட்கார்ந்து படிச்சு மனப்பாடமா படிச்சு எழுதி பார்த்து மார்க் வாங்கினதுக்கு அங்கீகாரம். ரைட்டா? சரி, சந்தோஷம். இப்போ உங்க 3 பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 3000 ரூபாய் வரும். இப்போ எந்த அடிப்படையில் இந்த மார்க், எந்த மார்க்கின் அடிப்படையில் இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப வந்து 9ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, உங்களுடைய 8ஆம் வகுப்பு ஆண்டு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் இதை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க போன ஏப்ரல் மாசம் நீங்க என்ன படிச்சீங்களோ அந்த ஆண்டு தேர்வினுடைய மதிப்பெண் அடிப்படையில் எடுத்திருக்காங்க. இந்த பணம் எப்போ வரைக்கும் வரும் அப்படின்னா, நீங்க 12ஆம் வகுப்பு படிக்கின்ற வரைக்கும் வரும். 12ஆம் வகுப்பு படிக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு தேர்வுகளை நீங்கள் அந்த 60 குறையாமல் எடுக்க வேண்டும். அது உங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. இதே சமயத்துல நீங்க 90க்கு மேல் அப்படின்னு போனீங்கன்னா அந்த எம்பவர் ஹர்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த எம்பவர் ஹர்ன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கான அந்த ஒரு சலுகையில என்ன ஒரு வசதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப், இன்னைக்கு நான் அறிவிக்கக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப் என்பது வருஷத்துக்கு 3000 ரூபாய். ஆனா அந்த எம்பவர் ஹர்ன்னு சொல்லக்கூடிய பெண் குழந்தைகளுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் என்பது மாதம் 1000 ரூபாய். அப்ப கரெக்டா உங்களுக்கு வருஷத்துக்கு 12,000. சோ அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்முடைய படிப்புக்கு பயன்படுதா. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ரெண்டாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா, நீங்க படிக்கிறதுக்கு தேசிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி சப்போர்ட் வெளியில வந்து கொடுக்குது. உங்க ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், அரசாங்கம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இவ்வளவு அழகான ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி வைக்கிறாங்க, அதுக்கு ஆசிரியர் நியமிக்கிறாங்க, அவங்க வந்து காலையில் சாயங்காலம் உங்கள்கிட்ட கட்டுறாங்க. சோ இவ்வளவு உழைப்புகள் கொடுக்குறாங்க. இவ்வளவையும் பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு அது என்ன செய்யணும்? நீங்க பெரியாரா போது சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கு பதிலுடையவர்களா நீங்க என்ன செய்ய? அந்த பதில் அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, உங்க வகுப்பறையில இருந்தே ஆரம்பிக்கலாம். உங்க வகுப்பறையில இருக்கக்கூடிய படிக்க கஷ்டப்படக்கூடிய யாரோ ஒரு நபர், அவனுக்கு நீங்க என்ன செய்யலாம்? இந்த கேள்வி இப்படி ஈஸியா படிக்கலாம், இந்த கணக்கு இப்படி ஈஸியா பண்ணலாம், உங்களுக்கு சில ட்ரிக் தெரியல, ஆனா அவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்? சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க கேட்க வேண்டியது உங்க பொறுப்பு. கைது போக கூடாதுல்ல. ரைட்டா? சோ அவங்க கேட்டு நீ எப்படி இந்த கேள்வியை படிச்ச, இந்த கேள்வியை உனக்கு பண்ணி எப்படி மனப்பாடமாச்சு ஈஸியா, அப்ப எனக்கு அதை சொல்லிக் கொடுத்து கேட்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சரிங்களா? சோ இந்த வாழ்த்துக்களோட நான் பேச நான் முடிச்சுக்கிறேன். சோ ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்க படிங்க. இதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளையும்